மஸ்கட்டில் உள்ள இடம் இது. இந்த இடம் வந்து தண்ணி சுடு தண்ணி எப்போவோ அந்த இடத்துல ஓடி வந்துக்கிட்டே இருக்கும். அது தண்ணி ஊற்று ஒரு மலை அடிவாரத்தில் தண்ணி ஊற்றா தண்ணி வந்து ஓடி வந்துக்கிட்டே இருக்கும். சுடு தண்ணி அது ஓட்டமாக இருக்கும். ஒரு மனுஷன் உள்ளே போகலாம், அவ்வளோதான். அதுக்கு கீழே வந்து அடப்பு இருக்கும். சில அது உள்ளே இருந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம உள்ளே இறங்கி இறங்கி நம்ம ஆளுக்கு குளிப்பாங்க. இந்த இது ஓடி போகிறது குளிக்காது பார்த்தீங்களா, உள்ளே போய் குளிப்பார். அது ஒரு நதி மாதிரி அந்த தண்ணி அதுக்குள்ளே வர்ற தண்ணி அப்படியே வந்து அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த பகுதி ஃபுல்லாகவே. அதுலேருந்து அது தொட்டி மாதிரி குளிக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க. அது குளித்து முடித்த உடனே அதுலேருந்து தண்ணி கூட கீழே வலிஞ்சு ஓடும். அந்த வலிஞ்சு விடுறதுல வெறும் மீன்களாக கிடக்கும். ஹாட் வாட்டர் வலிஞ்சு விட்டு பார்த்தீங்களா, மஸ்கட்டில் தண்ணி ஓடி வர்ற அதில் வந்து நம்ம இதில் வந்து எல்லோரும் உட்காந்து காலை கடிக்க விடுவாங்க. மீன்களை வந்து காலை கடிக்க விடுவாங்க. அதில் நானும் உட்காந்து என்னுடைய காலை கடிக்க விட்டுக்கிட்டு இருந்தேன். மீன்கள் வந்து கடிக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது சொல்லுவாங்க மன அழுத்தம் இதெல்லாம் கொஞ்சம் மனசு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குன்னு சொல்லுவாங்க. கடிக்க விட்டு பார்த்து நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நல்ல ஒரு சுகமாக இருக்கும். அப்படித்தான் இருந்துச்சு, நல்லா இருக்குது. மஸ்கட்டு யாரும் வந்தீங்கன்னு போனீங்கன்னா இங்கே வந்து பார்க்கலாம், குளிக்கலாம், நல்லாயிருக்கும். நம்முடைய காலில் உள்ள அழுக்குகளையும் அந்த சின்ன சின்ன சிறுசாக அந்த தோல் பேர்ந்திருக்கிறதையும் மீன்கள் வந்து நமக்கு வந்து ஒரு நம்மளை அறியாமலே ஒரு புத்துணர்வு கிடைக்கும். இப்போ மாடர்ன் உலகத்தில் வந்து இது நிறைய பேர் சில முக்கியமான சுற்றுலாத்தலங்களில் இதை ஒரு வருமானமாகவே ஒரு தொழிலாகவே பண்ணுறாங்க. 10 நிமிஷத்துக்கு இவ்வளோ காசு அப்படின்னு ஒரு நிர்ணயித்து அது இந்தியாவில் இருக்குது, உலகம் முழுவதுமே இருக்குது, இங்கேயும் இருக்குது. இது நல்லாயிருக்கும். நல்ல ஒரு இது, எல்லோரும் வரலாம்.